கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வார்த்தையிலே வல்லமையுள்ளவர், செயலிலே வல்லமையுள்ளவர், தம்முடைய கிரியைகளிலே வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார், சர்வத்தையும் சிருஷ்டித்தார். இத்தனை பயங்கரமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அநேக நேரங்களிலே நாம் தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது, தேவனை மறந்து போகும்போது தான் இப்படிப்பட்ட பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நம் தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட சிறுமைகள், ஏன் இப்படிப்பட்ட வேதனைகள் என்று நாம் கேட்கலாம். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன்னை அறிகிறார் என்று வாசிக்கிறோம். நம்மை தேவன் அநேக நேரங்களிலே சோதனைக்கு உட்படுத்துவது, நாம் தேவனை உண்மையாக பின்பற்றுகிறோமா, தேவனை தேவைக்காக பின்பற்றுகிறோமா என்று நம்மை அறிவதற்காகவே அவர் நம்மை சோதிக்கிறார். அந்த சோதனை கூட நமக்கு பின்வரும் நாட்களிலே நன்மை செய்யும் பொருட்டு என்று 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போமானால் எத்தனை சோதனைகள், எத்தனை கொல்லிவாய் சர்ப்பங்கள், தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்தரத்தின் வழியாய் உன்னை அழைத்து வந்தவர் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இத்தனை சோதனைகளையும் தாண்டி அழைத்து வந்தவர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே செய்கிற தேவன் நமக்கு ஒரு மாறாய் இருக்குமானால் கண்டிப்பாக அடுத்ததாக ஏலிம் என்ற ஒரு இடம் உண்டு, செழிப்பான இடம் உண்டு. ஆகவே சோர்ந்து போகாதபடி, பயந்து போகாதபடி நம்மை அழைத்த தேவன் நம்மை முற்றும் அறிந்திருக்கிறார், நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறார். நம்முடைய நேற்றையை அறிந்த தேவன் இன்றைய நாளை அறிந்திருக்கிறார். நாளை நம்மை தேவன் எப்படி வைக்க வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்மை அறிந்த தேவனை நாம் பயந்து போகாதபடி நாம் அவரை பின்பற்றுவோம். ஏனென்றால் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆகவே அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முகாந்திரம் இல்லாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் அனுமதிக்க மாட்டார். பார்வோன் இடத்திலிருந்து மோசே வந்த பின்புதான் மீண்டும் தேவன் பார்வோன் இடத்திற்கே மோசேயை அனுப்புகிறார். நாம் கடந்து வந்த பாதைகளையே நமக்கு தேவன் ஆசீர்வாதமாய் தர அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நம்மை மறந்து போகுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நாம் ஒருவேளை மன்னித்து விடலாம். ஆனால் நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை தேவன் தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 15:2 அமலேக்கு வழிமறித்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார். நமக்கு நியாயம் செய்கிற தேவன், நமக்காய் வழக்காடுகிற தேவன், நமக்காய் நீதி செய்கிற தேவன் நமக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் எந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் பயங்கரமான தேவன். ஆகவே ஒரு நாளும் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே நீதி செய்து நாம் கடந்து வந்த பாதையிலே நம்மை உயர்த்த அவர் போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, இம்மட்டும் எங்களை ஆண்டவரே நீர் நடத்தி வந்த நன்மையான பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் ஆண்டவரே நீர் எங்களிலே நடப்பிக்கிற காரியங்கள் மிகவும் பெரியவைகள். அதை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே எங்களை தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க, எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.